வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். குருஜி, இன்றைய கேள்வி, இப்போ பெண்களுக்கு முக வசீகரம், முக அழகு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு பார்ப்பாங்க இல்லையா? முக வசீகரத்துக்கு அவங்க கெமிக்கலா நிறைய பயன்படுத்தினாலும் முக வசீகரம் பெறத்துக்கு நகைகள் ஏதாவது இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முகவசீகரம் எல்லாருக்குமே முகவசீகரம் அவசியம். அதுவும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் அந்த அம்சம், லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம். அந்த முகவசீகரத்துக்கு நான் மூலிகையும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் பற்றியும் சொல்லியிருக்கேன், தனியாங்கிற ஒரு இது கூட முகவசீகரம் சொல்லியிருக்கேன். நகைன்னு வரும்போது அக்காலத்திலேருந்தே ஒரு விஷயம் உண்டு. எப்படின்னா, அந்த வசீகர தோற்றம், வசீகர அம்சத்தை கொடுக்கறது எது அப்படின்னா வெள்ளி தான். தங்கங்கிறது ஒரு அழகு, அது வேறு பக்கம் இருக்கட்டும். அது தங்கம் தங்கத்துக்கு அழகு. தங்கம் போட்டிருக்கிறோன்னா தங்கத்துக்கு தான். தங்கத்தை கட்டிட்டா நமக்கு அந்த மதிப்பு இல்லை, தங்கம் போட்டிருக்கிற வரைக்கும். ஆனால் வெள்ளி மட்டும் எப்போவுமே நமக்கு வசீகரத்தை கொடுக்கும். அதனால தான் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மூக்குத்தி வெள்ளியில் போடுவாங்க, தங்க மூக்குத்தி போட மாட்டாங்க. கம்மல் தங்கத்தில் போடுவாங்க, திருகாணி வெள்ளியில் இருக்கும். அது வசீகரமும் உண்டு, சாஸ்திரமும் உண்டு. இதை பற்றி ஒரு பெரிய வீடியோவே நான் பேசியிருக்கேன். அதாவது நமக்கு வெள்ளி அவசியம். ஏன்னா தரித்திரம் உட்காராத ஒரு பொருள் எது அப்படின்னா வெள்ளி தான். வெள்ளியில் தரித்திரம் உட்காராது, திருஷ்டி உட்காராது. தங்கத்தில் தரித்திரம் திருஷ்டியெல்லாம் உட்காரும். சில நகைகள் வாங்கினோம்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். சில நகை வீட்டில் தங்காது. சில நகை எப்போ பார்த்தாலும் நமக்கு அடமான கடைக்கு போயின்னு இருக்கும். ஆனால் வெள்ளி எப்படின்னா தரித்திரமே கொடுக்காது. அதேமாதிரி உலோகம்னா இந்த மாதிரி உலோகங்கள்லாம் சுத்தி பண்ணணும் ஆன்மீக ரீதியில். ஆனால் வெள்ளிக்கு சுத்தி தேவையில்லை. அதனால தான் வெள்ளி மூக்குத்தி போடுறது உண்டு. அப்படி இல்லைன்னா வெள்ளி திருகாணி போட்டுக்கணும். மூக்குத்திக்கு வெள்ளியிலையும், கம்மல் பவுன்லேயும் போட்டுக்கணும், திருகாணியை வெள்ளியில் போடணும். இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது. பழைய காலத்து நகைகளை எடுத்துக்கணும்னா திருகாணி வெள்ளியில் இருக்கும், இல்லை வெள்ளி கலந்த திருகாணி இருக்கும். பியூர் கோல்டு வைக்க மாட்டாங்க திருகாணிக்கு. இதுதான் அது. அதனால தான் இன்றைக்கும் தெரியும் இல்லையா, குழந்தைகளுக்கு வெள்ளி கொலுசு, வெள்ளி காப்பு. ஆமாம், குழந்தை பிறந்தாங்க பவுன் போடாமல் வெள்ளி தான் போடுவாங்க. வெள்ளியில் தான் காப்பு போடணும், வெள்ளியில் தான் கொலுசு போடணும், வெள்ளியில் தான் அந்த அரணாங்கொடியை இன்னும் சொல்லுவாங்கள்ல, அது வெள்ளி தான் போடணும். காப்பு எல்லாமே வெள்ளியில் இருக்கும். ஏன் இப்போ நல்லா பணக்காரர்களாக இருக்கிறவங்க தங்கத்தில் போட்டுக்கலாமே, போட மாட்டாங்க. வெள்ளி இது போட்டால் தான் அந்த தோஷங்கள், குழந்தைக்கு தோஷமும் வராது, வசீகரமாகவும் இருக்கும். இன்னொன்று, அதாவது வெள்ளி கொலுசுலேருந்து வர சப்தத்துக்கு கெட்ட ஆவிகள் வராது. அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சலங்கை நிறைய வச்சதை போட்டு விட்ருவாங்க. ஆமாம், ஏன்னா அந்த சப்தத்துக்கு இப்போ குழந்தை எப்படி போட்டுட்டு நம்ம சமைப்பாங்க, பெண்கள் துணி துவைப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா கெட்ட ஆவிகள் மாதிரி ஏதாவது ஒரு காற்று கருப்பு வந்துடக்கூடாது. இந்த சப்தத்தில் அது வராது. அதுதான் கன்னி பெண்களுக்கும் அந்த மாதிரி போட்டு விடுவாங்க. அந்த பெண்கள் பெரியவளான உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கர சலங்கை வச்சதை போட்டு விட்ருவாங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல பொண்ணு பெரியவளான உடனே அந்த தீட்டுக்கு இந்த கெட்ட சக்திகளுடைய ஆட்கொள்ளல் இருக்கும். அதனால் இந்த கொலுசை போட்டு விட்டாச்சுன்னா என்னென்னா, இது ஜல்லு 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 ஜல்லுன்னு போய் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சப்தத்துக்கு அது வராது, வெள்ளியிலேருந்து வர சப்தத்துக்கு வராது. அதனால தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணது. இப்போ ஜல் ஜல்னு சத்தம் கேட்டால் மோகினி வருதுன்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகி போச்சு. அப்படிலாம் கிடையாது. ஜல் ஜல்னு சவுண்டு இருந்தாலுமே அது தேவதைகளுடைய தேவதைன்னா நல்ல தேவதைகளுடைய நடமாட்டம் தான் அந்த சப்தம். கெட்ட சக்திக்கும் இதுக்கும் சினிமாவில் அது ஒரு ஆக்டிவாக காட்டணுங்கிறதுக்காக அந்த ஜல் ஜல்னு வரா மாதிரிலாம் காட்டினோன்னா மக்களும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க. கிடையாது அது. அதனால தான் அந்த வெள்ளி கொலுசுக்கு அது மாதிரி வெள்ளி காப்பு போடுறது உண்டு. காலில் ஆண்களுக்கு வெள்ளி காப்பு போட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா? இப்போ தண்டைன்னு சொல்லுவாங்க, அதை தண்டைன்னு காலில் போடுறது. தங்கம் கிடையாது, கையில் வெள்ளி காப்பு. இப்படி இந்த வெள்ளியை எந்த அளவுக்கு நம்ம அதிகப்படுத்துகிறோமோ நமக்கு வசீகர தோற்றம் இருக்கும், இந்த மாதிரி கெட்ட சக்தி ஆட்கொள்ளலும் இருக்காது. அதனால் பெண்கள் என்ன பண்ணணும், மூக்குத்தி போட்டால் மூக்குத்தியை வெளியில் போடணும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போது தெரியும் இல்லையா, நகைகள்லாம் தங்கம் என்ன கலர்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மஞ்சள் கலர் ஷேர்ட்டில் வரும் இல்லையா, இப்போ தெரியுமா ரோஸ் கலர் தங்கம்னு வந்துடுது தெரியுமா? வெள்ளை தங்கம், ரோஸு, கருப்பு தங்கம் இப்படின்னு சொல்லிட்டு கோல்டையே மாறி மாறி வந்துடுச்சு இப்போது. ஆமாம், இப்போ வெளிநாடுகளில் துபாய் போன்ற நாடுகள்லாம் இப்போ அந்த வெள்ளை தங்கங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஆமாம், ஆனால் கோல்டு தான் இதே ரேட்டு, இதே தான். அந்த மாதிரி இப்போது வெள்ளி மாதிரி இப்போ நம்ம வெள்ளையில் மூக்குத்தி போட்டோம்னா அது வெள்ளை தங்கம்னு நினச்சிட்டு போகிறாங்க யாராவது.
அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஆமாம் ஆமாம் இருந்துட்டு போகலாம், வேறு வழி இல்லை. நமக்கு வசீகர தன்மை ஆமாம், நமக்கு தானே முக்கியம். நான் என்ன சொல்லுவேன்னா, மூக்குத்திங்கிறது ரொம்ப ஒரு சிறு புள்ளி தான். யாரும் முன்ன மாதிரி பெருசாக 2 மூக்குலெல்லாம் போடுறது கிடையாது. இப்போ மூக்குத்தையே குத்துறது இல்லை, அது வேறு விஷயம். மூக்கே குத்துறது இல்லை. ஆக்சுவலாக மூக்கு குத்துறதை பற்றி நான் ஒரு பெரிய வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஏன் மூக்கு குத்தணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அது இன்னொரு இதில் பார்த்துக்கலாம். அப்போது அது ஒரு புள்ளி தான்னா அது வெள்ளையாக இருந்துட்டு போட்டுமே, அது தங்கமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனாலுமே முகத்தில், ஏன்னா மற்றதை விட முகத்தில் ஏன் அதை போடணுன்னா, அதாவது தரித்திரம், அதாவது ஸ்ரீதேவின்னு ஒன்று தெரியும் இல்லையா, அது பணம் பொருள். மூதேவின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுக்கு 2-3 கதை இருக்குது. அது அந்த மூதேவினாலுமே தரித்திரம் சங்கடம்னு நம்ம நினைக்கிறோம். அது மூதேவிங்கிறது மூத்த தேவின்லாம் வேறு கதைகள் இருக்கட்டும். நம்ம வழக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அது வரம் வாங்குது. என்னென்னா, ஸ்ரீதேவி என்னுடைய தங்கச்சி, எங்கே போனாலும் மரியாதை கொடுக்குறாங்க, ஸ்ரீதேவின்றாங்க. எனக்கு மூதேவின்றதுனால எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதனால் எனக்கு என்ன வேணும்னா, நான் யாரை வேணாலும் போய் தரித்திரமாக பிடிக்கணும். சரி, எங்கே பிடிக்க போகிற, எனக்கு வரம் கொடுங்க, எங்கே பிடிக்க போகிறேன்னா முதல்ல மூக்கில் பிடிப்பேன்னு சொல்லுது. பெண்களுடைய மூக்கில் போய் நான் உட்காருவேன், தரித்திரம். அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லுது, அது வேறு. அப்போது வரத்தை ஒன்றும் பண்ண முடியல. பாவம், இவ்வளோ ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால வரம் கொடுக்குறாங்க. அப்போ நீ பிடிச்சிக்கோ. ஆண்களுக்கு இடுப்பில் உட்கார்ற இடங்களில் பிடிக்கிறது, பெண்களுக்கு எங்கெங்கே பிடிக்கிறதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க சம்பிரதாயத்தில். அப்படி வரம் கொடுத்த உடனே இப்போ இது போய் எங்கே எல்லா பெண்கள் மூக்குலேயும் போய் உட்காந்துக்குமே, இதுதான் தரித்திரம். அப்போ அந்த பெண்களுடைய வாழ்வாதாரம், தரித்திரங்கள் வர, அழகு குறையும், ஐஸ்வர்யம் குறையும். அதுக்கு தான் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அதுக்கு மாற்றாக மூக்குத்தி குத்திட்டோம்னா அதில் உட்காராது. இவ்வளோ தான் விஷயம். மூக்குத்தி குத்தின இடத்துல தரித்திரம் உட்காராதுன்னு அதனால தான் அந்த பிறந்த குழந்தை ஒரு பொண்ணு பெரியவளை ஆன உடனே மூக்கு குத்துவாங்க. ஏன்னா அது வரைக்கும் குழந்தையாக போயிடும், கணக்கில்லை. குழந்தைக்கு போய் தரித்திரம் உட்காராது, சிந்து குழந்தைன்றதுனால. பெரியவளை ஆன உடனே தரித்திரம் உட்காரதுக்கு தான் மூக்கு குத்திடுவாங்க. எப்போவுமே தெரியும் இல்லையா, பெரியவளை ஆன உடனே அந்த தீட்டு சடங்கெல்லாம் முடிச்சோன்னே மூக்கு குத்தி விட்ருவாங்க. இப்போ தான் அதெல்லாம் மாறி போச்சு. அப்போது அந்த அளவுக்கு மூக்கு குத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த வேப்பங்குச்சி போட்டு வச்சுருக்குவாங்க. ஏன்னா அந்த வேப்ப மரத்துக்கும் தரித்திரம் வராது, வேப்பங்குச்சி தான் போடுவாங்க. அதுக்கு பின்னாடி வெள்ளியில் போட்டு விட்ருவாங்க, வெள்ளி மூக்குத்தி போட்டுருவாங்க. இன்றைக்கும் மூக்குத்திகள் வெள்ளியில் நிறைய, பழைய காலத்தை எடுத்து பார்த்தோம்னா வெள்ளி மூக்குத்தி, வெள்ளியில் தான் கல் வச்சு மூக்குத்தி போட்டிருப்பாங்க. ஏன்னா தரித்திரங்கள் உட்கார விடாது. அதனால் நம்ம இதெல்லாம் யாரும் இப்போ இவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி நான் பேசியிருக்கிறேன், யாரும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் செஞ்சால் நல்லது. பெண்களுக்கு எப்போதுமே அழகு, ஐஸ்வர்யம், இந்த 2மே முக்கியம். அழகும் இருக்கணும், ஐஸ்வர்யமும் இருக்கணும். இந்த 2 விஷயம் வேணும். படிப்புங்கிறதுலாம் நம்ம லாஜிக், அது வேறு. இந்த 2 இருந்தால் தான் அவங்களுடைய கடாட்சம்னு நம்ம சொல்கிறோம். அது வேணும்னா இதை செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக முக வசீகரத்துக்கு ஒரு வித்தியாசமான நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க.